அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளுடைய ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, ஓய்வு பெற்ற நம்முடைய முக்கிய ஜீவாதாரமான பிரச்சனைகளான அகவலைப்படி உயர்வு, ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்குவது, பிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய ஓய்வுகால சேம நல நிதி வழக்குகள் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அகவலைப்படி உயர்வு சம்பந்தமான அரசாணை 142 எதிர்த்த வழக்குகளிலே மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரை மண்டல ரேவா நிர்வாகிகளுடைய பெயரிலும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய அமைப்பின் பெயரிலும் தொடரப்பட்ட ரிட் மனுக்கள் தீர்ப்பாகி, அந்த தீர்ப்பை அமல்படுத்தாதால் அவமதிப்பு வழக்கு தொடுத்து அதிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே நேற்றைய தினம் 24/10/2025 அன்று நம்முடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையிலே நம்முடைய வழக்கறிஞர் இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய டிஏ உயர்வு சம்பந்தமாகவும், இன்னும் கொடுக்க வேண்டிய டிஏ உயர்வு சம்பந்தமாகவும் அதற்கு ஒரு கால வரையறையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று வாதம் செய்தார். அதை கேட்ட நீதியரசர் அவர்கள் அரசு தரப்புக்கு 2025 பிப்ரவரியிலே இருந்து இது நாள் வரை டிஏ உயர்வு எவ்வளவு கொடுத்திருக்கிறீர்கள், இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுப்பீர்கள் என்ற விவரங்களோடு ஒரு அறிக்கையாக 31/10/2025 தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியும், அவ்வாறு தாக்கல் செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஸ்டாட்யூட்டரி நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் கூறி வழக்கை 31/10/2025 ஒத்திவைத்திருக்கின்றார். அன்றைய தினம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து, நம்முடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற வழக்கு ஒரு நீண்ட காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு வழக்கு. மதுரை உயர்நீதிமன்றத்திலே WPMD 20-568/2015 என்ற வழக்கை 19/11/2025 தாக்கல் செய்தோம். அந்த வழக்கினுடைய 60 விசாரணைகள் முடிந்து உத்தரவு என்ற அடிப்படையில் 29/8/2025 அன்று உத்தரவுக்காக என்று சொல்லி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கு பலரும் பல அமைப்புகளும் தாங்கள் தொடுத்திருக்கக்கூடிய அந்த வழக்குகள் சம்பந்தமாக பல்வேறு விவரங்களை கூறி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்மை குறை சொல்வதைப் போல ரேவா அமைப்பு காலதாமதம் செய்கிறார்கள். 2015 போட்ட வழக்கு 10 ஆண்டு காலமாகிவிட்டது, இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்தை கூட கிளப்பி கொண்டிருக்கின்றார்கள். வழக்கு தாமதமாவதற்கு நாம் காரணமல்ல, அரசு, நீதிமன்றம், நீதியரசர்கள், அதில் பல்வேறு காரணங்களால் அது தாமதமாகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வழக்கு தாமதமாவதற்கு கழக அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த விவரங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞரால் நீதிமன்றத்திலே முன்மொழியப்படுகிறது. அரசு நிர்வாக அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அந்த விவரங்கள் என்பது இந்த வழக்கை முடித்து வைக்க அல்லது இந்த வழக்கை இழுத்து மூடுவதற்குண்டான ஏற்பாட்டோடு கூடிய அறிக்கைகளாக அந்த விவரங்களாக கொடுக்கின்றார்கள். அப்படி இன்றைக்கு பணியிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்முடைய வழக்குகளிலே வேண்டுமென்றே காலதாமதம் செய்வது, அதை இழுத்தடிப்பது என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அதிகாரிகள் நாளை ஓய்வு பெற்ற உடனே அவர்கள் நமக்கு முன்னால் இந்த களத்திலே வந்து நிற்கின்றார்கள், நீதிமன்றத்தில் நிற்கின்றார்கள் என்பதை சுருக்கமாக கூறிவிட்டு, நம்முடைய ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற அந்த வழக்கு 60 விசாரணைகளை கடந்திருக்கிறது. இந்த 60 விசாரணையினுடைய இடையிலே 2017 ஆண்டு மார்ச் மாதம்
நமக்கு வழங்கக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் என்பது தவணை முறையில் வழங்கி மாத இறுதியில் வழங்குவது என்ற நடைமுறை வந்தபோது நம்முடைய அமைப்பு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய கோட்ட தலைமையகங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை, அதாவது பென்ஷன் நமது வங்கி கணக்கில் ஏறும் வரை காத்திருப்பது என்ற அடிப்படையில் நாம் அந்த போராட்டத்தை நடத்தினோம். அநேகமாக தமிழக போக்குவரத்துறை வரலாற்றில் தொடர்ந்த இரவும் பகலுமாக ஆண்களும் பெண்களுமாக வெயிலிலே, மழையிலே, பனியிலே, வெப்பத்திலே, கட்டாந்தரையிலே படுத்து கிடந்து நடத்திய அந்த போராட்டம் நாம் சொன்னதைப் போல பென்ஷன் நம்முடைய வங்கி கணக்கிலே ஏறிய பிறகுதான் 13 நாட்கள் கழிந்து ஏறிய பிறகுதான் நாம் அந்த போராட்டத்தை ஒத்திவைத்தோம். அது மிகப்பெரிய வெற்றி. பலருக்கு அது மறந்திருக்கும். ஏனென்று சொன்னால் 2017க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த வரலாறு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கொள்வது என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தவறான கருத்துக்களை, பிரச்சாரங்களை கிளப்பிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய காத்திருப்பு போராட்டம் நடைபெறக்கூடிய அந்த சூழலில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய ஒப்பந்த உயர்வுக்கான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதிலே 20/3/2017 அன்று நம்முடைய தரப்பு வழக்கறிஞர் நீதியரசரிடம் சொல்லுகிறார், மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியத்தில் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஓய்வூதியமே வழங்கப்படாமல் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் இன்றைக்கு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று எடுத்து கூறவும் நீதியரசர் அவர்கள் உடனடியாக நீங்கள் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அடிப்படையிலே 20/3/2017 அன்று WMPMD 3795/2017 என்ற வழக்கை 20/3 தாக்கல் செய்கிறோம். 21/3/2017 அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அரசு தரப்பில் இருந்து இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் 10ஆம் தேதி நாங்கள் பென்ஷன் கொடுப்பதை உத்தரவாதப்படுத்துகிறோம் என்ற அபிடவிட்டை தாக்கல் செய்கிறார்கள். அந்த அபிடவிட்டை ஏற்று அந்த வழக்கு முடிக்கப்படுகிறது. நம்முடைய வங்கி கணக்கிலே மறுநாள் பென்ஷன் ஏற்றப்படுகிறது. நாம் அந்த போராட்டத்தை முடித்தோம். இந்த வழக்கு என்பது நம்முடைய ஒப்பந்த உயர்வுக்கான அந்த வழக்கோடு இணைந்து வரக்கூடிய ஒரு வழக்கு என்பதால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. 60 விசாரணைகளை கடந்தது. இடையிலே நமக்கு முன்பாக ரேவாவை விட நாங்கள் தான் வேகமாக இருக்கிறோம், நாங்கள் தான் முன்னால் வழக்கு தொடுக்கிறோம் என்று சொல்லி திருச்சியைச் சேர்ந்த ஒரு அமைப்பு மதுரை உயர்நீதிமன்றத்திலே இதே போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார்கள். WPMD 14173/2015 என்ற வழக்கை 7/8/2015 தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்கு 5 விசாரணைகள் முடிந்து 15/12/2020 அன்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது, டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. என்ன சொல்லி டிஸ்மிஸ் செய்கிறார்கள் சொன்னால், இந்த ஒப்பந்த விவரங்களுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய இந்த உரிமை என்பது இந்த நீதிமன்ற வரம்புக்குள் வராது. தொழில்துறை ஒப்பந்தம் என்பது தொழில் தகராறு சட்டத்துக்கு உட்பட்டது. தொழில் தகராறு சட்டப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த அமைப்பு அந்த வழக்கை எடுத்து அப்பீல் செய்யவோ அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தவோ எந்த முயற்சியும் செய்யாத நிலையில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பை காரணம் காட்டி நம்முடைய வழக்கிலே 20/568 வழக்கிலே 2022ஆம் ஆண்டு அரசு தரப்பிலே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறார்கள். இதே போன்ற வழக்கு இதே நீதிமன்றத்தில் நீதியரசர் SM சுப்பிரமணியம் அவர்களால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பிலே கேட்டார்கள். அன்றைக்கு அதிகாரிகளாக இருந்த பலர் இன்றைக்கு ஓய்வு பெற்ற பிறகு இந்த ஒப்பந்த விவரங்களை தொழிலாளிகளுக்கும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் பார்ப்போம். அப்படி சொல்லி அந்த வாதத்தை நம்முடைய அமைப்பு ஏற்கவில்லை. நம்முடைய வழக்கறிஞர் மிக திறமையாக வாதிட்டு தொழில் தகராறு சட்டம் என்பது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்குத்தான் பொருந்தும். நாங்கள் இப்போது தொழிலாளர்கள் அல்ல, ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள். எங்களது பிரச்சனைகளுக்காக நாங்கள் தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது. எங்களுடைய நியாயங்களை பெறுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம்தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று
வாதிட்டதன் அடிப்படையில் உடனடியாக அந்த 14,173 என்று தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கை அப்பீல் செய்யுங்கள் என்று நீதியரசர்கள் சொன்னார்கள். சம்பந்தப்பட்ட அமைப்பிடம் நாம் பேசினோம், நீங்கள் அப்பீல் செய்யுங்கள் என்று சொன்னோம். அவர்கள் என்ன காரணமோ தெரியவில்லை, அதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணமாக 2023 நாம் அப்பீல் செய்கிறோம். WAMD ரிட் அப்பீல் MD 888/2023 என்ற வழக்கை 16/6/2023 தாக்கல் செய்கிறோம். பல்வேறு விசாரணைகள் முடிந்து 29/8/2025 அன்று நீதியரசர்கள் GR சாமிநாதன் அவர்களும் K ராஜசேகர் அவர்களும் உத்தரவுக்காக என்று சொல்லி தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த வழக்கை மீண்டும் விரைவிலே தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். அந்த வழக்கிலே நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம் மீது பரப்பக்கூடிய அந்த பிரச்சாரங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சாரங்களை கலப்புகிறார்கள். மாற்று தரப்பில் இருந்து என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய வழக்கு வாரம் அல்லது மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையிலே வருகிறது. திங்கட்கிழமையிலே வருகின்ற போது நீதியரசர்கள் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது ரொம்ப புத்துணர்வோடு இருப்பார்கள். ஆகவே எங்களுக்கு சாதகமாக விரைவாக அந்த வழக்கை நடத்த முடிகிறது. ரேவா வழக்கை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை தான் விசாரணைக்கு வருகிறது. வாரம் முழுவதும் அந்த கலைப்பிலே நீதியரசர்கள் சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆகவே தான் இழுக்கப்படுகிறது என்ற கதைக்கு உதவாக நடைமுறைக்கு ஒப்பாத ஒரு கருத்துக்களை கூற தங்களது கூட்டங்களிலே தங்களது உறுப்பினர்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். தேதி குறிப்பிடுவது என்பது நீதிமன்றம் தானே தவிர நாம் அல்ல, நம்முடைய தரப்பும் அல்ல. நீதியரசர்கள் நீதிமன்றம்தான் வழக்கை ஒத்திவைப்பது, தேதி நிர்ணயிப்பது என்ற அந்த அடிப்படையை கூட மறந்து தவறான பிரச்சாரங்களை இன்றைக்கு நமக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த ஒப்பந்த காலங்கள், ஒப்பந்த உயர்வை பெறுவதற்குண்டான நடவடிக்கையை நாம் தொடர்ந்து மேற்கொள்வோம். அதிலே வரக்கூடிய தீர்ப்பை ஒருத்து நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான வழக்கு ஓய்வுகால சேம நல நிதி வழக்கு. இந்த வழக்கு 92 இருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஓய்வுகால சேம நல நிதி என்று சொல்லக்கூடிய பென்ஷன் திட்டம் ஒப்பந்த சரத்துக்கு மாறாக அது நிறுத்தப்படுகிறது. ஆகவே நாம் அதன் மீது நம்முடைய அமைப்பு வழக்கு தொடுத்து அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரவே பென்ஷன் ட்ரஸ்ட் நிர்வாகி அப்பீல் செய்கிறார். அந்த அப்பீல் 2011 இருந்து 2023 வரை 12 ஆண்டு காலம் நடந்து தீர்ப்பாகிறது. அந்த தீர்ப்பும் நமக்கு சாதகமாக வருகிறது. அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத பட்சத்தில் நாம் அவமதிப்பு வழக்கு தொடுக்கிறோம். அந்த அவமதிப்பு வழக்கிலும் தீர்ப்பு வந்துவிட்டது. 3 வார காலம் அவகாசம் வாங்கி சென்ற அரசு தரப்போ நிர்வாகத் தரப்போ இதுவரை சுண்டு விரலை கூட அசைக்கவில்லை. 26/2/2025 அன்று 3 வார காலத்தில் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று நீதிமன்றத்திலே உத்தரவாதம் கொடுத்து சென்ற அரசு தரப்போ பென்ஷன் ட்ரஸ்ட் நிர்வாகமோ இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே அந்த வழக்கை மீண்டும் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து அது விரைவிலே விசாரணைக்கு வர இருக்கிறது. கடந்த 10/10/2025 அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. நம்முடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்திருக்கிறோம். நீதியரசர் குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அதை ஒத்தி வைத்திருக்கின்றார். அநேகமாக அந்த வழக்கிலும் நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த நேரத்தில் கோவை பேரவையினுடைய அலுவலர் சங்கமும் ஃபெடரேஷன் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நலச்சங்கம் என்ற அமைப்பு, இது 3 இணைந்து நம்முடைய ரேவாவினுடைய வழக்கிலே PRPF வழக்கிலே சப் அப்ளிகேஷன் தாக்கல் செய்து அதில் இணைந்திருக்கின்றார்கள். ஒரு வழக்கு ரிட்டினுடைய காலகட்டம் முடிந்து, அவமதிப்பு வழக்கினுடைய காலகட்டம் முடிந்து, அது தீர்ப்பும் வந்து இறுதிக்கட்டத்திலே இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நீதிமன்றத்தினுடைய உரிமை. நம்முடைய ஆட்சேபனை தெரிவித்தோம், நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லுவது
அவர்கள் சொல்லுவது உண்மைக்கு மாறான பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வழக்கு டிஏ உயர்வு சம்பந்தமான வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்கின்ற போது நம்முடைய தரப்பிலே நம்முடைய மதுரை மண்டல நிர்வாகிகள் சார்பாக நம்முடைய வழக்கறிஞர் ஆஜரானார். அப்போது இவர்கள் என்ன சொன்னார்கள் காணொளியிலே, இந்த வழக்கிலே ரேவா கிடையாது, ரேவா அமைப்பு இந்த வழக்கிலே மனுதாரர் அல்ல, இவர்கள் மாதாட முடியாது, குழப்பம் செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி நீதியரசர் நம்முடைய மனுவையும் ஏற்றுக்கொண்டார். அந்த வழக்கோடு இணைத்து நடத்துவதற்குண்டான ஏற்பாட்டோடு 4-5 விசாரணைகள் முடிந்து இன்றைக்கு இறுதிக்கட்டத்திலே இருக்கிறது. வருகிற ஜனவரி மாதம் மீதம் இருக்கக்கூடிய டிஏவை கொடுப்பதாக சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அதை பொறுத்து நம்முடைய நடவடிக்கை இருக்கும். ஆக ஒரு வழக்கிலே, நம்முடைய வழக்கிலே, பிஆர்பிஎஃப் வழக்கிலேயே அதிகாரிகள் சங்கம் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வழி இருக்கிறது என்று சொன்னால், அரசாணை 142 வழக்கிலே ஏன் ரேவா அமைப்பு அதிலே இம்ப்ளீடாக முடியாது, ஏன் இணைய முடியாது என்ற ஒரு சாதாரண விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய தவறான ஒரு தகவல்களை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே யார் என்ன சொன்னாலும் நம்முடைய நடவடிக்கை என்பது, நம்முடைய சட்ட போராட்டங்கள் என்பது தொடரும். நம்முடைய வழக்கறிஞர்கள், திறமையான வழக்கறிஞர்களை வைத்திருக்கிறோம். நாம் அது இது என்றெல்லாம் சொல்லி யானையைப்பார் பூனையைப்பார் என்று சொல்லியெல்லாம் சொல்லுவதற்கு தயாராக இல்லை. என்ன நடக்கிறதோ அந்த உண்மையை தொழிலாளிகளுக்கு தெரியப்படுத்துவோம். என்ன கிடைக்கிறதோ அதை தொழிலாளிகளுக்கு வாங்கி தருவதற்குண்டான அனைத்து முயற்சியில் எடுப்போம். இதுதான் ரேவா கடந்து வந்த பாதை, ரேவா கடந்து வந்த வரலாறு. ரேவாவினுடைய சாதனைகளுடைய பட்டியலை இன்று முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம், ஒரு புத்தகமாகவே போடலாம். அத்தனை நடவடிக்கைகளை, அத்தனை சாதனைகளை, அத்தனை பிரச்சனைகளை போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்காக எதிர்கொண்டு பெற்றுக்கு தந்த இந்த நம்முடைய அமைப்பை சீரழைப்பதற்காக, சீர்குலைவு செய்வதற்காக இன்றைக்கு பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை ஆண்டு காலம் ஓய்வு பெற்ற தொழிலாளி செத்தானா பிழைத்தானா, அவனுக்கு பென்ஷன் கிடைத்ததா கிடைக்கலையா என்றெல்லாம் கவலைப்படாதவர்களெல்லாம் இன்றைக்கு நம்மை பார்த்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்கள். உங்களுக்கு உதவுவதற்காக வானத்திலே இருந்து குதித்திருக்கிறோம் என்று சொல்லியெல்லாம் புது புது பெயர்களிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ரேவா அமைப்பு அனைவருக்குமான ஒரு பொதுவான அமைப்பு, அனைத்து அமைப்பினரையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு சாதகமாகவோ ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தோ தேவையில்லாத ஒரு அமைப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக, 2 ஆண்டுகளாக நம்முடைய அமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் குறிப்பிட்ட ஒரு அமைப்பினுடைய வழிகாட்டுதலின் பேரில் அதைப்படித்தான் கேட்க வேண்டும், அவர்களோடு இணைந்துதான் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நம்முடைய நிர்வாகிகள் பெரும்பாலான கருத்துப்படி அது சாத்தியமில்லை, எப்போது தேவையோ அப்போது இணைந்து நடத்துவோம், இல்லாவிட்டால் தனியாகத்தான் இருப்போம், தனித்துத்தான் நடத்துவோம், இது பொதுவான அமைப்பு, யாருடைய அடிமைகளாக அல்லது யாருடைய கட்டுப்பாட்டிலும் செயல்படுவதற்கு ரேவாவினுடைய மாநில நிர்வாக குழு என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவைத்தான் அமுல்படுத்துவோம் என்று ஜனநாயகபூர்வமாக முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு பல கழகங்களிலே போட்டி அமைப்புகளை பல்வேறு பெயர்களிலே இன்றைக்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆரம்பித்தது மட்டுமல்ல, நம்முடைய பெயரையும் ரேவாவுடைய கொடியையும் ரேவாவுடைய சின்னத்தையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவ்வளவு திறமையானவர்கள், அவ்வளவு பலசாலிகள். தனியாக தங்களுக்கு என்று கொடி, தங்களுக்கு என்று ஒரு அமைப்பு, தங்களுக்கு என்று ஒரு சின்னம் என்ற ஒன்றை ஆரம்பித்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியர்களுக்கு செய்வதிலே நமக்கொன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்முடைய பெயரையும் நம்முடைய சின்னத்தையும் நம்முடைய கொடியையும் பயன்படுத்துவது எந்த விதத்திலும் சரியல்ல. அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை நம்முடைய மாநில மையம் எடுத்திருக்கிறது. விரைவில் அதிலும் நமக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ரேவா அமைப்பு, நம்முடைய அமைப்பு பல்முனை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. ஒரு புறம் அரசாங்கம், இன்னொரு புறம் நிர்வாகம், இன்னொரு புறம் நம்முடைய போட்டி அமைப்புகள், இதர ஓய்வு பெற்ற அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ரேவாவை குறிவைத்து நம் மீது பல்வேறு அவதூறுகளை, பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் ஓய்வு பெற்ற ரேவா உறுப்பினர்களுடைய ஆதரவோடு
ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்போடு அத்தனையும் எதிர்கொள்வோம், அத்தனையும் முறியடிப்போம். நிச்சயமாக நம்முடைய அமைப்பு போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்வு காண்கின்ற வரை அதற்குண்டான தேவைப்பட்ட களப்போராட்டங்களை, தெருவிலே இறங்கி போராட வேண்டுமா, ரோட்டில் இறங்கி போராட வேண்டுமா, நீதிமன்றத்திலே போராட வேண்டுமா, அத்தனை வித போராட்டங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்குண்டான ஏற்பாடுகளை நம்முடைய மாநில மையம் ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறது. எதிர்வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய மாநில நிர்வாக குழு, மாநில பொதுக்குழு கூடி அந்த போராட்டங்களை அறிவிக்கின்ற போது அந்த போராட்டத்திலே சக்தியாக கலந்து கொள்வோம். ரேவாவை நம்பி ரேவாவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அவர் ஒரு ஓய்வு பெற்ற தொழிலாளி என்ற அடிப்படையிலே தான் ரேவா அமைப்பு தொடர்ந்து செயல்படும். ஆகவே உங்களது மேலான ஆதரவும் மேலான ஒத்துழைப்பும் தேவை. குழப்பவாதிகளை கண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம். பல்வேறு பொய்ப்பிரச்சாரங்களுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற ஐயன் வள்ளுவனுடைய அந்த வார்த்தைக்கேற்ப யார் என்ன சொன்னாலும் நடைமுறையிலே கடந்த காலங்களிலே நீங்கள் பட்ட அந்த அனுபவங்களோடு பொருத்தி பார்த்து எது உண்மை எது பொய் என்பதை புரிந்து கொண்டு ரேவாவை பலப்படுத்துவேன், ரேவாவுக்கு ஆதரவுதாரர் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த காணொளியிலே சந்திப்போம்.